வணக்கம். பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கு முன்பாக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இவர்கள் இருவரில் ஒருவர் ஏற்கனவே சி பிரிவில் இருந்த தகவல் ஆணையர் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்களுடைய இருக்கைக்கு வருவார்கள். அந்த சி பிரிவை தற்பொழுது டி பிரிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமலை முத்து ஐயா அவர்கள் கூடுதல் பொறுப்பாக எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக எனது வழக்குகள் 17 வழக்குகள், அதாவது எஸ்ஏ வழக்குகள் 16, சிபி வழக்கு 1 விசாரிப்பதாக எனக்கு நோட்டீஸ் வரப்பெற்றது. நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரணையில் கலந்து கொள்ளாமல் நேரடியாக ஆணையத்தின் முன்பே ஆஜராகி விசாரணையில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வேண்டி ஒரு கடிதம் 3/6/2025 அன்று கொடுக்கப்பட்டது. அதை ஏற்று திரு முனைவர் கு. திருமலைமுத்து இ.கா. ச.ப. ஓய்வு அவர்கள் அனுமதி வழங்கினார். அனுமதியை ஏற்ற நான் 4/6/2025 அன்று டி பிரிவுடைய ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது மற்றும் தனி துணை ஆட்சியர் சாப்பாத்தி, அதாவது சமூக பாதுகாப்பு திட்டம் அதிகாரி, இவர்களுக்கு உதவிக்காக அசோக்குமார் என்கின்ற A5 அவர்களும் வந்திருந்தார்கள். கள்ளக்குறிச்சி வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர், அவருக்கு உதவியாக A6 மற்றும் A4 இருக்கக்கூடிய சத்யராஜ் ராம்ஜி அவர்களும் வந்திருந்தார்கள். சங்கராபுரம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், கள்ளக்குறிச்சி தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மற்றும் சின்னசேலம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவருடன் வட்ட சார் ஆய்வாளர் அவர்களும் மொத்தம் 10 நபர்கள் வந்திருந்தார்கள். அப்போது டி பிரிவு தகவல் ஆணையர் அவர்கள் சிபி வழக்கை மட்டும் விசாரணை செய்யாமல் மற்ற 16 வழக்குகளை நான் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப வரிசை எண் வாரியாக விசாரணை செய்தார்கள். அப்பொழுது எண்ணற்ற நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றது. அதை நான் அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் நான் பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் பொதுவாக இருக்கக்கூடியவரிடம் தெரிவிக்கப்பட்டவை என்னவென்றால், பாக்கியராஜ் என்பவருடைய பிறப்பு இறப்பு வாரிசு சான்று தொடர்பான மனுக்களுக்கும் பட்டா மாற்றம் தொடர்பான மனுக்களுக்கும் மட்டுமே அவருக்கு தேவை உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த 4 கருகளை கொண்டுதான் அவர் தகவல் உரிமைச் சட்டத்தில் தகவல் கேட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஆகையால் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருக்கக்கூடிய தற்பொழுது திருமதி தனலட்சுமி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், 10 அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி பீஸ் மீட்டிங் அமைக்கவும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது அமைதி பேச்சுவார்த்தை அல்லது சமாதான பேச்சுவார்த்தை என்று பொருள் கொண்டவைதான் இந்த பீஸ் மீட்டிங் என்பது. இந்த விஷயத்தை எதற்காக ஆணையர் அவர்கள் அங்கு தெரிவித்தார்கள் என்பது ஒரு சின்ன விஷயம். அதாவது பிறப்பிறப்பு பதிவுச் சட்டத்தை பற்றியும் வாரிசு சான்றுகள் தொடர்பான அரசாணைகள் பற்றியும் பட்டா மாற்றம் செய்வது தொடர்பாக இந்து வாரிசுரிமை சட்டத்தை பற்றியும் வருவாய் நிலை ஆணைகள் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் பற்றியும் என்னால் சில சட்டபூர்வமான பிரிவுகளை கொண்டு நான் அங்கு பேசிய அந்த சட்டபூர்வமான கருத்துக்கள் உரிய வார்த்தைகளை என் வாதத்தில் முன்னெடுத்து வைக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக மட்டுமே இந்த பீஸ் மீட்டிங் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்போது தகவல் ஆணையர் ஐயா அவர்கள் என்ன கூறினார் என்றால், இந்த பையன் சட்டத்தை பற்றி சொல்கிறார், அரசாணைகளை பற்றி சொல்கிறார், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்களா இல்லையா? முதல்ல உங்களுடைய அதிகாரிகளை 10 பேர் கொண்ட நபர்களை அழைத்து இது சார்ந்த சட்டம் மற்றும் அரசாணைகள் சுற்றறிக்கைகளை அனைத்தையும் படித்து பார்த்து
அவர் கூறியவாறு இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அவருக்கு உரிய சான்றுகளை அனைத்தும் வழங்கவும், வழங்க இயலாது என நீங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் அதற்கான எத்தனை பக்கம் கொண்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, எதன் அடிப்படையில் வழங்க இயலாது என்ற அறிக்கையை ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டும். அதன் அடிப்படையில் விசாரணை செய்யப்பட்ட இந்த அனைத்து வழக்குகளுக்கும் ஒரே ஆணை பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள். இதுவரை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பார்களா என்று பார்க்கின்ற போது எனக்கு தெரிந்தவரை இல்லை. ஆனால் தற்போதைய தகவல் ஆணையர் திரு முனைவர் கு. திருமலைமுத்து ஐயா அவர்கள் வழங்கியிருப்பதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றியை நான் காணிக்கையாக செலுத்துகிறேன். மேலும் இன்று தேதி 24, இன்று வரை அதாவது 20 நாட்கள் ஆகியும் பீஸ் மீட்டிங் போடுவதற்கான அறிகுறிகள் எனக்கு இதுவரை தெரியவில்லை. ஒருவேளை பீஸ் மீட்டிங் போடுவதற்கு தேதி ஒதுக்கப்பட்டிருந்து எனக்கு அழைப்பானை வருகின்ற பட்சத்தில் அது சார்ந்த வீடியோவும் பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.